கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கெளவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு 5 மதகுகள் வழியாக தென்பெண்ணை ஆற்றில் நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் இருந்து வெளியாகும் நீரில் குவியல் குவியலாக நுரை பொங்கி காணப்படுகிறது. தொடர்ந்து 4வது நாளாக வெளியேற்றப்படும் நீரில் நுரையின் அளவு அதிகரித்து காற்றில் கலந்து பரவி வருவதால் விவசாயிகளும் பொதுமக்களும் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். பெங்களூரிலிருந்து வருகின்ற சாக்கடையும் ஒசூர் சாக்கடையும் ரெண்டும் இணைந்து மழை காலத்திலே சுத்திகரிக்கப்படாமல் ஆற்றில் விடுவதால் அளவுக்கு மீறியமான நுரை கப்பி வருகிறது. தமிழக அரசும் கர்நாடக அரசும் மழை காலங்களில் வருகின்ற தண்ணீரை சுத்தப்படுத்த வேண்டும். கர்நாடக அரசு மழை இல்லாத காலங்களிலே தண்ணீரை சுத்தப்படுத்தி அனுப்பும்போது அது சுத்தமாக வருகிறது, நுரை கப்புவதில்லை. திடீர்னு ஒரு மழை பெஞ்சிட்டால் உடனே மறுநாள் அந்த தண்ணீர் சாக்கடையை கலந்து உடனடியாக சுத்தம் பண்ணாமல் வர்றதுனால அந்த தண்ணீர் நுரை கப்புகிறது. ஆகவே மழை நேரத்தில் வருகின்ற தண்ணீரை சுத்தம் பண்ணுவதற்கு அரசு முன்வர வேண்டும், உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொழிற்சாலைகளிலே பெரும்பாலான தொழிற்சாலைகள் ETP கட்டி வைத்திருக்கிறார்களே தவிர ஒன்று கூட இயங்குவதில்லை. அத்தனை தொழிற்சாலைகளை இயக்க வேண்டும் என்று இதன் மூலம் அரசை கேட்டுக்கொள்கிறோம்.